லட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து அளந்து வச்சுருக்கேன். இந்த ராகி லட்டு வந்து டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியலனாலும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, எதை வச்சு நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குக்கா ராகி லட்டு. எனக்கு வந்து சாப்பிடும் போது அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒன்று சாப்பிடலாம்னு நினைக்கும் போது 2 சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி என்னோட கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ராகி வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை முளை கட்டிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து அதை வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சலிச்சு எடுத்திருக்கோம். ஸோ ராகி பவுடர் இது கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக வெல்லம், நெய், அதுக்கப்புறம் தேன் ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்பேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து மாவாக இருக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ராகிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ஃபைபர் சத்துலாம் ரொம்ப அதிகம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு லட்டு வந்து ராகி லட்டு கொடுத்து பாருங்க, ரொம்ப வந்து சத்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன் சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, ஆஃபர் நாளையோட முடிய போதுங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் இல்லாமல் ஜெர்மன் சில்வர் பிள்ளையார் வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. ப்ராடக்ட்டை பற்றிய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.